வெல்கம் டு ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்போக்கன் இங்கிலீஷ் நாகரிகம் எட்டிக்யூட் அப்படின்ற நாகரிகம் அது ரிலேட்டடான நம்ம ஒரு 10 சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது எட்டிக்யூட் அந்த வீடியோஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், இதுவே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு யாராவது கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு ஃபுட்டோ ஏதோ கொடுக்குறாங்கன்னா இல்லை இதுவே போதும், இதுவே அதிகம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை வந்துட்டு எப்படி இங்கிலீஷில் சொல்லனா, தட் வில் டூ. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா திஸ் இஸ் எனஃப். ஓகேங்களா? தட் வில் டூ இல்லைன்னா திஸ் இஸ் எனஃப். நீங்கள் ஏன் சிரமப்படுகிறீர்கள்? ஸோ நம்மளுக்காக யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா ஏன் சிரமப்படுறீங்க அப்படின்னு கேட்போம்ல. அதுக்கு why do you trouble yourself? why do you trouble yourself? ஓகேங்களா? இதில் என்ன சிரமம், இதுல என்ன சிரமம் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு no trouble at all. no trouble at all. ஓகேங்களா? என்னை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்றதுக்கு don't worry about me. don't worry about me. உங்கள் தயவு. ஸோ இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது வந்துட்டு நம்ம கிட்ட ஏதாவது கொடுக்குறாங்கன்னா ஓகே உங்க தயவு, இனிமே நீங்க என்ன செய்றீங்களோ செய்யுங்க, பரவாயில்ல கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்போம்ல. ஸோ அதுக்கு so kind இல்லைன்னா nice of you, so nice of you, so kind of you அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? so kind of you சொல்லலாம், இல்லைன்னா so nice of you. kind இல்லைன்னா nice ரெண்டுத்துல ஒரு வேர்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது உங்கள் தயவு. இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்களே, இது உங்களுடைய தயவு தான், எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ண அவங்களுக்கு சொல்லுவோம்ல. அதுக்கு வந்துட்டு it would be very kind of you. it would be very kind of you. நான் உங்களுக்கு என்ன சேவை செய்யட்டும், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா நான் அப்படின்னு கேட்போம்ல. உங்களுக்கு ஏதாவது சேவை செய்யணுமா அப்படின்றதுக்கு how can I help you? how can I help you அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ஏன் சிரமம் எடுத்துக்கொண்டீர்கள்? இது இல்லை, நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம்ல, எனக்காக ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்ட்டு. why did you trouble yourself? why did you trouble yourself? போதும், இதுவே போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்டு நம்மளுக்கு அதிகமாக வச்சுட்டாங்க, இல்லை வேற ஏதாவது அமௌண்ட் ஏதாவது நிறைய கொடுக்குறாங்க அப்படின்னா இல்லை இதுவே போதும் அப்படின்னு சொல்றதுக்கு this is sufficient. this is sufficient. சிரமப்பட வேணாம், நீங்க வந்து சிரமப்படாதீங்க, எனக்காக ரொம்ப சிரமப்படாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு don't bother. don't bother அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 10 சென்டென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 10 சென்டென்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை ஒரு லைக் பண்ணிருங்க, என்னுடைய வீடியோ ஒரு லைக் பண்ணிருங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி இங்கிலீஷ் கிராமர் சேனல். உங்க வீட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இங்கிலீஷின் கண்டிப்பா ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அதுல கிராமர் கண்டிப்பா இருக்கும். கிராமர் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகேங்களா? என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன், அதுல எஸ்ஏ ரைட்டிங் வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். காம்படிஷனுக்கு எஸ்ஏ ரைட்டிங், பேச்சு போட்டி இது மாதிரிலாம் கேட்பாங்கல்ல, அந்த ரிலேட்டடான வீடியோஸ்லாம் அதுல நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.